அன்பர்களே கேளுங்க. இறைவன் நமக்கான அறியாமையாகிய துன்பத்தை போக்குவதற்காக மாயை கண்மங்களை கூட்டுகிறார். மாயை எப்படி கூட்டுறாங்க? மாயேயம். அந்த மாயேயம் எப்படி வருது? தனு கரண புவன போகம். அதை நாம புரிஞ்சுக்கிறோம் தமிழ்ல. உடல், கருவி, உலகம், இப்படி மாயை என்று சொல்லக்கூடிய பொருளை இறைவன் இந்த உலகத்தோட கூட்டுறார். அப்ப அப்படி கூட்டும் போது என்ன செய்யறார், எப்படி நடக்குதுங்கிறது தான் இறைவனுடைய ஐந்தொழில். புரியல? இப்போ நாம காலையிலிருந்து பார்த்திருக்கக்கூடிய செய்தியில சுருக்கமா வச்சுக்கிட்டீங்கன்னா, பதி உண்டு, பசு உண்டு, பாசம் உண்டு, பதியினுடைய பொது இயல்பு சிறப்பு இயல்பு, பாசத்தின் பசுவினுடைய பொது இயல்பு சிறப்பு இயல்பு, பாசத்தினுடைய பொது இயல்பு சிறப்பு. இதுல கண்மம் மாயினுடைய பொது இயல்பு சிறப்பு இயல்பு உங்களுக்கு சொல்லலை. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சரிங்களா? ஏன்னா எல்லாத்தையும் ஓவர் இதை வேண்டாம், கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். இங்க இப்படிப்பட்ட நிலையில இந்த உலக பொருள்களை எல்லாம் இறைவன் கொடுத்து உயிர்களுக்கு அனுபவத்தை கொடுத்து, அந்த அனுபவத்தின் வாயிலாக இறைவன் என்ற ஒரு உண்டு, அவரை நாம் அடைந்து இன்புற வேண்டும் என்ற ஒரு நினைப்பு ஒரு நாள் வரும். அப்படி செய்கின்ற காலத்துல இறைவனோடு அந்த வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக பெரியோர்கள் நெறிகளை வகுத்தார்கள். தீக்கை சரியைகிரி யோக ஞான முறையில் நின்று இறைவனுடைய திருவடியாகிய முத்தி பேரற்றை சாதனையின் வாயிலாக பெற்று அந்த நீங்காத இன்பத்தை அனுபவிக்கலாம் என்று காட்டியதுதான் பொருள் வகையில் காட்டக்கூடிய இந்த நூல்கள், சாத்திர நூல்கள் சொல்கின்றன. இனி இது சைவ சித்தாந்தத்தினை பற்றி அறிமுகம். இனி இதுக்குள்ள இருக்கக்கூடிய செய்திகளாக நாம் அடுத்தது பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் அட்டவணைக்கு வந்துருங்க. பக்கம் எண் 1, பொருள் பட்டியல். இப்ப பொருள் பட்டியல்ல அன்பர்களே பொது பகுதின்னு ஒரு பகுதி ஆரம்பிக்குது. அதுல சைவ சித்தாந்த விளக்கம் எதிலிருந்து பெறலாம்? பொருள் விளக்கத்தை ஆகமத்திலிருந்தும், கொள்கை விளக்கத்தை அந்த ஆகமத்தில் இருந்துங்கிற இடத்துல என்ன எழுதிங்க? சாத்திரத்திலிருந்து. பொருள் விளக்கம் சாத்திரத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். இப்ப நம்ம திருமுறையிலிருந்து கொள்கை விளக்கத்தை பார்க்கிற செய்தி இதுக்குள்ள வரவே போறதில்ல. அது தனி நம்ம பாடம், புராணம், கதைகளை படிக்கிறோம், அப்படி தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நாம படிக்கக்கூடிய பகுதி என்னதுங்க? பொருள் விளக்கம் சாத்திரத்திலிருந்து. அந்த பொருள் விளக்க சாத்திரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்வதற்கு எது பொருள்கள்? அந்த இடத்துல எழுதுங்க, பதி பசு பாசம். அங்கே எழுதுங்க, பதி பசு சைவ சித்தாந்தம் சொல்கின்ற கொள்கின்ற முப்பொருள்கள். சைவ சித்தாந்தம் கொள்கின்ற முப்பொருள்கள் என்னதுங்க? பதி பசு. அதுல இந்த 3 பொருள் உண்டா என்று தெரிந்து கொள்வதற்காக அளவைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அது 3ஆம் இருக்குது. காட்சி அளவை, கருதல் அளவை, அடுத்ததுக்கு வாங்க. அடுத்த 2வது பக்கம் பட்டியல் 4 பொருள் இயல்பு. என்ன பார்த்தோம்? பொது இயல்பு, சிறப்பு இயல்பு. பொது இயல்புனா தடத்த இலக்கணம், சிறப்பு இயல்புனா பொருள் விளக்கம். இதை பார்த்து இதை புரிஞ்சுங்களா? இதுல யாருக்கா சந்தேகம் உண்டா? பொது இயல்பு, சிறப்பு இயல்பு நடத்துங்க. யாருக்கா ஐயப்பாடு இருக்கா? பொது இயல்புனா என்னங்க? ஒரு பொருள் வேறொரு பொருளோடு சேர்ந்து தன் நிலை மாறி நிற்பதற்கு பேரு பொது இயல்பு. தன் இயல்புல இருக்கிறது பேரு. அவ்வளவுதான். அடுத்தது சைவ சித்தாந்தம் கொள்கின்ற முப்பொருள் சொல்லியாச்சு. அடுத்தது ரூபம் 2, பட்டியல் 6. இப்ப இங்க வாங்க. இப்பதான் இந்த காரண ரூபம், காரிய ரூபம். இந்த காரண ரூபம், காரிய ரூபம் ஒண்ணுமே இல்ல. ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்கு பேக் ஒன்று இருக்கும், ஃப்ரண்ட் ஒன்று இருக்கும். அதனுடைய மூலம் ஒன்றாக இருக்கும், வெளிப்படை ஒன்றாக இருக்கும். அதை நம்ம எப்படி எல்லாம் பார்த்திருக்கிறோம்? நமக்கு துன்பத்துக்கான காரணம் என்ன? துன்பம் காரியம். துன்பம் காரியம். அதுக்கான காரணம் அறியாமை. அதான் காரண காரிய ரூபம். இப்போ இறைவன் காரண ரூபத்தில் எப்படி இருப்பார்? காரிய ரூபத்தில் இருப்பார். காரணத்துல சொரூபமாக இருப்பார், காரியத்துல தடத்தமாக இருப்பார், காரணத்துல சிறப்பாக சச்சிதானந்த நிலையில் இருப்பார், சொரூபத்துல தடத்துல பொது இயல்புல
எல்லாவற்றோடும் கலந்திருப்பார். அப்படியே பாருங்க, காரண ரூபம் சூக்கும நிலை, காரிய ரூபம் தூள நிலை. அப்போ அதை எப்படி இந்த பொருள்களை பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது பட்டியல் 7ல அறிவை அடிப்படையாக கொண்டு வகுக்கப்பட்டது. இது சிறப்பு பகுதிக்கு வந்துருங்க. அதை ஏற்கனவே காலையில் பார்த்ததுனால அதை அப்படியே தாண்டி போனேன். சிறப்பு பகுதி பட்டியல் 8:1 போட்டு இறைவனை பற்றி அப்படின்னு நாங்கள் எழுதிக்கீங்க. பட்டியல் 8ல சிறப்பு பகுதியில் இருக்கிற இடத்துல இடைவெளி இருக்கு பாருங்க, அந்த இடத்துல இப்ப நாம படிக்கிற பகுதி இறைவனை பற்றி. எப்படிங்க கடைசி நிறைவாகிற நேரம், முக்கியமான இடத்துக்குள்ள போறோம். அடிப்படையான செய்திகளை கொஞ்சம் தெளிவுனா மறுபடியும் மீண்டும் கேளுங்க, தப்பு இல்லை. நானே ஒரு முறைக்கு 2 முறை தான் சொல்றேன், பேப்பர்கள் திரும்ப தான் போடுறேன். அதனால கொஞ்சம் தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி இறைவனை பற்றி, பதியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சிறப்பு பகுதி என்னன்னு கேட்டா, இறைவன் உயிரோடும் உலகோடும் கலந்திருக்கின்ற நிலை, ஒன்றாய் வேறாய் உடனாய். இது ஒரு பெரிய விவாத பொருளுங்க. மற்ற சமயங்கள் எல்லாம் வேறு வேறு மாதிரி சொன்னாங்க. சங்கரர் மதம் இறைவன் உயிரோடு எப்படி இருக்கிறாரு? ஒன்றாய் மட்டும்தான் இருக்கிறார். சங்கரர் சொன்ன ஏகான்மவாத வேதாந்த கொள்கையில, மாயாவாத கொள்கையில உயிரோடு இறைவன் எப்படி இருக்கிறாரு? ஒன்றாய் மட்டும்தான் இருக்கிறார். சங்கரரை தாண்டி ராமானுஜன் வந்தார், அவர் உயிரோடு இறைவன் வேறா மட்டும்தான் இருக்கிறான்னு சொன்னார். புரியல? மூணாவதா மாத்துவாச்சாரியர் ஒருத்தர் வந்தார், அவர் என்ன சொன்னாருங்க? இறைவன் உயிரோடு ஒன்றாயும் வேறாயும் இருக்கிறார் அப்படின்னு, உடனாய் இருக்கிறார். இப்படிலாம் சொன்ன கொள்கையெல்லாம் மறுத்து சைவ சித்தாந்தம் மட்டும்தான் இறைவன் உயிரோடு எப்படி இருக்கிறாருங்க? 3 நிலையில் இருக்கிறார், ஒன்றாயும் வேறாயும் உடனாய். இந்த உடனாய் சொல்லவே ஒன்றாயும் வேறாயும் பெறப்படும். உடனாயின்னு சொல்லிட்டாவே ஒன்றா இருக்கிறாரு, வேறா இருக்கிறார். எதுக்குங்க ஒன்றா வேறா உடனா இருக்கணும்? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் நம்மோடு உடனாய் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய அறிவு விளங்கும். இறைவன் கலப்பினால் நம்மோடு ஒன்றாய் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய அறிவு விளங்கும். சரி, அறிவு விளங்குவதற்கு ஒன்றாய் இருப்பது போல ஒரு பொருளை அறிவிப்பதற்கு இறைவன் வேற இருக்கணும். என்னிடத்துல அறிவு விளங்குறதுக்கு என்னோட ஒன்றா இருக்கணும். என்னுடைய அறிவு விளங்குவதற்கு வேறு பொருளை பார்த்து விளங்குறதுக்கு அந்த பொருள் இறைவனாக இருக்கணும், வேற இருக்கணும். உடனா இருப்பதுனா என்னுடைய அறிவை அந்த பொருளை நோக்கி செலுத்துவதற்கு அவன் உடனா இருக்கணும். ஒன்றாயே இருக்கணும். நம்முடைய அறிவு விளங்குவதற்கு என் அறிவோடு அவன் எப்படி இருக்கணும்? ஒன்றாயிருக்கும். நான் ஒரு பொருளை வேறு பொருளோடு அனுபவிப்பதற்கு அவன் எப்படி இருக்கணும்? வேறாயிருக்கும். அவன் அந்த அறிவு பொருளோடு நம்மை செலுத்துவதற்கு நம்ம எங்க அவன் எப்படி இருக்கணும்? உடனாயிருக்கும். இந்த 3மே 3 வகையான செயல்பாடுகள் தேவைப்படுது. அது மட்டுமல்ல, இறைவன் வேறாய் இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, அவன் பொருத்தன்மையால் வேறு. நம்மோட ஒன்னாதான் இருக்கிறான்னு சொல்லிட்டா எல்லாம் ஒன்றா இருக்கிறான்னு 2 பொருள் ஒன்னா இருக்கும்ல. மாறுபாடு இல்லாத ஒரு பொருளுக்கு இலக்கணம் மாறுபாடாத ஒரு பொருளுக்கு இலக்கணம் மாறுபாடாத வழிமுறை இலக்கியம் மாறுபடாது. தண்ணீர்னா இந்த தண்ணீர் தண்ணி தான், அந்த தண்ணி எல்லாம் தண்ணி தான். புரியுங்களா? இங்க தண்ணி இருக்குது, அங்க கொஞ்சம் செம்மையா இருந்து என்ன சொல்லுவோம்? செந்தண்ணி. ஏன் சொல்றோம்? இலக்கணம் மாறுபடுது. புரியுங்களா? அப்போ இந்த பொருள்களை எல்லாம் இறைவன் ஏன் இப்படி மாறி இவன் வேற இருக்கு, நம்ம ஒன்றா இருக்கிறான்னு சொல்லிட்டோம்னா, இறைவன் நம்மோடு ஒன்றா இருக்கிறனால அவனு நானும் ஒன்று நினைச்சிடக்கூடாது. பொருத்தன்மையால் வேறு. புரியுங்களா? நமக்கு இறைவன் கலப்பினால் ஒன்று, பொருத்தன்மையால் வேறு, செலுத்தும் தன்மையால் உடன். கலப்பு தன்மையா ஏன் கலந்துருக்கணும்? நம்ம உடம்போடு நாம் நிலைத்திருக்கணும்னா உயிர் இதோடு கலந்திருந்தா தான் உடம்பு நிலைத்திருக்கும். இந்த உடம்பு நிலைத்திருக்கணும், அழியாம இருக்கணும்னா இந்த உடம்புல என்ன நிலைத்திருக்கணும்? அது போல உயிர் நிலைத்திருக்கணும்னா இறைவன் உயிரோடு கலந்திருக்கணும். உயிருக்கு நிலைப்பாடே உயிர் இறைவன் இருக்கிறதுனாலதான். புரியல? இல்லைன்னா உயிர் ஒரு இடத்துல தங்கி நிற்காது. அப்ப உயிருக்கான ஆதாரம் சிவம். 2வது வேறாய், பொருட்தன்மையால் வேறாய். சிவம் வேறு, ஆன்மா வேறு. இது பரமான்மா, அது சீவான்மா. 3வது செலுத்தும் தன்மை. நம்ம அறிவு அங்க போய் அந்த பொருளோடு கலந்து அனுபவிக்கிறது. இங்க அறிவு செலுத்தணும் இல்லையா? அந்த செலுத்தும் தன்மையால் உடனாய்.
இப்படி இறைவன் உலகத்தோடு கலந்து நிற்கிறான், உயிர்களோடு கலந்து நிற்கிறான். ஏன் கலந்து நிற்கணும்? அப்படி கலந்து நிற்பதற்கான தேவை என்ன அப்படின்னா, உயிர்களாகிய நமக்கு இந்த உலகமாகிய பொருள்களை படைத்து தர வேண்டும், நம்மை அனுபவிக்க வேண்டும் என்றால் எந்த பொருளோடு அனுபவத்துக்கு கொண்டு வரணுமோ அந்த பொருளோடு அவன் கலந்து இருக்கணும். எந்த பொருளை அனுபவிக்க வேணுமோ அந்த அனுபவ பொருளோடு அவன் கலந்துருக்கணும். ஏங்க சிவபெருமான் அங்கிருந்தே செய்ய மாட்டாரா? எங்கிருந்து? நீங்க சொரூப நிலையில் நிற்கிறான்னு சொல்றாரு, அங்கிருந்தே அவர் செய்ய மாட்டாரா? அவர் அங்கிருந்து தான் செய்கிறார். யார் மூலம் செய்கிறார்? தன் சக்தியாகிய திருவருளின் வாயிலாக செய்கிறார். எனவே இங்க இறைவன் ஐந்தொழில் செய்வதற்காக இறங்கி வரும் நிலைக்கு பேருதான் பதி. அவன் ஐந்தொழில் செய்வதற்கு இறங்கி வரும் நிலைக்கு பேருதான் பதி. அந்த ஐந்தொழில்னா என்ன? அடுத்தது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். எல்லாம் தெளிவா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது, சரிங்களா? ஆனால் என்னம்மா அன்பர்களே, இந்த இறைவன் படைத்தார்னு சொல்றோமே, முதல் கேள்வி, இந்த 3 கேள்வி நல்லா விளைவிங்க. எதனை படைத்தார்? எதற்காக படைத்தார்? எதிலிருந்து படைத்தார்? இந்த 3 கேள்விதான் மிக இன்றியமையாத கேள்வி. இறைவன் எதற்காக படைத்தார்? எதனை படைத்தார்? எதிலிருந்து படைத்தார்? மொத்த சித்தாந்தத்துக்கு உள்ள கொண்டு வரலாம். எதற்காக படைத்தார்? இருக்கிறது 3 பேர், சரிங்களா? பதி, பாசம். கணக்காக படைத்தாரா? இல்லை. பாசத்துக்காக படைத்தாரா? எதுக்காக படைத்தார்? எதற்காக படைத்தார்? எதற்காக படைத்தார்? உயிர்களினுடைய அறியாமை நீங்க வேண்டும் என்பதற்காக, தன்னை போல இன்பத்தை உயிர்களும் பெற வேண்டும் என்பதற்காக படைத்தார். அடுத்தது எதனை படைத்தார்? அங்கதான் பெரிய டிஸ்டர்பன்ஸ். எல்லாம் என்ன சொல்றோம்? இப்போ ஒருத்தர் யாரோ சொன்னாங்களே உயிரை படைத்தாருன்னு, சொன்னமா இல்லையா? வந்ததே இல்லையா? உயிரை இறைவன் படைத்தாரா? படைக்கல. படைச்சா இந்த பொருள் ஒரு நாள் என்ன ஆயிரும்? அழிஞ்சு. உயிருக்கு அழிவு உண்டா? உயிருக்கு அழிவில்லை. அப்போ உயிரை இறைவன் படைக்கவில்லை. எதை? அந்த உயிருக்கு மட்டும் இல்ல, பாச கூட்டத்தையும் இறைவன் படைக்கல. இதெல்லாம் என்னன்னு படிச்சாச்சுங்க? அனாதி நித்த பொருள். இதுக்கெல்லாம் தோற்றம் இல்லை, அழிவில்லை. அப்போ உயிருக்கு தோற்றம் இல்லை, அழிவில்லை. இறைவனுக்கு தோற்றம் இல்லை, அழிவில்லை. பாசங்களாகி ஆணவ கண்ம மாயைக்கு தோற்றம் இல்லை, அழிவில்லை. ஆவுன்னா என்ன படைச்ச ஆண்டவா, என்ன படைச்ச ஆண்டவான்னு சொல்றனே, அப்புறம் எதைத்தான் படைச்சாருங்க ஐயா அப்படின்னா, உயிருக்கு ஆவணவற்றை படைத்தார். உயிருக்கு ஆவணவற்றை. எதுக்கு ஆவணவற்றை? உயிர்கள் இன்பப்படுவதற்கு ஆவணவற்றை படைத்து கொடுக்கிறார். இல்ல படைத்தார்னா படைத்தது தொழில் என்னன்னு கேட்க விளக்கம் கேட்டீங்கன்னா, காரணத்தில் இருந்து காரியப்படுத்துவதற்கு பேர் படைத்தல். காலையில ஒன்று படிச்சோம், சர்க்காரியவாதம். இது என்னங்கம்மா? சர்க்காரியவாதம். உள்ளது சிறக்கும், இல்லது தோன்றாது. உள்ளது சிறக்கும், இல்லது அப்படி இருக்கிற பொருள் தான் என்னவா வரும்? காரியத்துக்கு வரும். புரியல? அப்ப படைத்தல்னு சொன்னா இறைவன் இல்லாத ஒரு பொருளை படைச்சாலும் நினைச்சுக்கூடாது. ஏற்கனவே காரணத்தில் சூக்குமமாய் இருந்த பொருளை காரியப்படுத்துவதற்கு பெயர் தான் படைத்தல். ஒரு கார் மேனுஃபேக்சர்ட், தொழிற்சாலையில் படைச்சாச்சு, அதுக்கு பேர் என்னங்க? படைத்தல். எதிலிருந்து படைச்சாரு? பல வகையான உதிரி பாகங்களை கொண்டு படைத்திருக்கிறார், தயாரிச்சிருக்கிறார். அதுபோல இறைவன் காரணமாகிய மாயை என்ற ஒரு பொருளிலிருந்து காரியமாகிய உடம்பையும் உலகத்தையும் உயிர்களுக்கு படைத்து கொடுக்கிறான். இதுபோல இந்த காரிய பொருளுக்கு எந்த பொருள் இல்லாமல் கண்டிப்பாக இந்த மண்பாண்டமாகிய குலம் வராதோ அதற்கு பேர் முதற் காரணம். இந்த மண்ணு மட்டும் இருந்தா போதுமா? அதை எதெல்லாம் இந்த துணை காரணம்?
தண்ணீர், சக்கரம், நிறைய துணைக்காரணம் ஒண்ணுல எவ்வளவு வேணா இருக்கலாம். துணைக்காரணம் 1 இருந்து 100 வரை கூட துணை காரணமா இருக்கலாம். இது புரியுதுங்களா? முதல் காரணம் மண், மண்ணோடு சேர்ந்து தண்ணீர், குடம், சக்கரம், நிலம் எல்லாமே துணை காரணம் தான் வச்சுக்கிட்டு இது 2 மட்டும் இருந்தா போதுமா? செய்வதற்கு வேணும், அறிவுடையவன் வேணும். அவனுக்கு பேர் யாருங்க? குலாளன். குலாளன் குயவன். அவனுக்கே நிமித்த காரணம் பேரு. உங்களுக்கு ஒரு காரணங்கிற பேருக்கு காரணம் தெரியும். இந்த பேருக்கு என்ன காரணம் வச்சுக்கிறான்னு காரணம் தெரியும். முதல் காரணங்கிறதுக்கான என்ன பேருக்கு காரணம்? எந்த பொருள் இல்லாமல் அதை கண்டிப்பாக காரியப்படாத அந்த பொருளுக்கு பேருங்க முதல் காரணம். இல்ல, அந்த பொருளுக்கு துணை செய்யக்கூடிய பொருள் பூரா துணை காரணம். சரி, நிமித்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஏதாவது ஒரு காரணத்தின் பொருட்டு அந்த தொழிலை செய்த அவனுக்கு பேர் என்ன பேருங்க? நிமித்த காரணம். இங்க குயவன் என்ன காரணத்துக்காக குடம்லாம் செய்யறான்? அதை எதுக்காக செய்யறாங்க? ஒரு தேவை, இவ்வளவுதான், தன்னுடைய ஜீவனத்துக்காக செய்யறான். சரி, அடுத்தது வாங்க. மண்பானத்துக்கு போறது உலகம், உடல் வச்சுக்குங்க. இந்த உலகம், உடல், தனு கரண போனமோ எல்லாமே இருக்குது. சரிங்களா? தனு கரண போகம், உடல், கருவி, போகம், அனுபவம் என்று சொல்லக்கூடியது உலகம். இது எல்லாத்தையும் படைத்து கொடுக்கணும். கண்டிப்பா இது என்ன பொருள்? உலகம், உலகம், உடம்பு, காரிய பொருள் அனைத்துமே சடப்பொருள் தான். சடப்பொருள் காரிய பொருளாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? அதை சுற்றி எறிஞ்சோம், அவைய பொருள் தெரிஞ்சு அதை காலைல பார்த்தோம் இல்லைங்களா? அப்படி அவை அந்த காரிய பொருளாக இருக்கக்கூடிய சடப்பொருள் உருவாக வேண்டுமானால் அதுக்கு என்னத்தன காரணம்? 3 காரணம் வேணும். இப்போ உடம்பு, உலகம் சொல்லக்கூடிய காரிய பொருள் உருவாக வேண்டுமானால் அதுக்கு இது போல 3 காரணம் வேண்டும். எந்த பொருள் இல்லாம கண்டிப்பா இந்த உடம்பு உலகம் வராது. என்ன பொருள் எல்லாம் வராது? இப்போ தெரிஞ்சுக்கங்க. அடுத்த லாஜிக்கு, இந்த உடம்பு எப்படிப்பட்ட பொருள் சொன்னோம்? சரிங்களா? உலகம் எப்படிப்பட்டது? சடப்பொருள் எதிர்ந்தா கண்டிப்பா வரும். எதிர்ந்தா வரும். கேள்வி சொல்லுங்க. சடப்பொருள் எதிர்ந்தா வரும் கண்டிப்பா. இருக்கிறது 3 பொருள் படிச்சுட்டோம். என்னென்ன பொருள்? பதி, பாசு, பாசம். இதுல 3 பொருள் யாரு மட்டும் தான் சடம்? பாசம் மட்டும் சடம். கண்டிப்பா உயிரிட்டிருந்து வரல இந்த உலகம், உயிரிட்டிருந்து வரல உடலே, இறைவன்ட்டிருந்து வரல இந்த உலகம், இந்த இறைவன்ட்டிருந்து வரல இந்த உடல். எதுல இருந்தா கண்டிப்பா வந்திருக்கோம்? பாச பொருள் இருந்தா வந்திருக்கோம். பாச பொருள்ல 3 பொருள் இருக்கு. அது என்னன்னு படிச்சோம்? ஆணவம் என்னதான் செய்யும் படிச்சோம்? அறியாமை செய்யும். கண்மை என்ன செய்ய படிச்சோம்? இன்ப துன்பத்தை கொடுக்கும்னு சொன்னோம். மாயை என்ன பண்ணா? இந்த இன்ப துன்பத்தை அனுபவிப்பதற்கான பொருளாக அமையும் சொல்ல முடியா? அப்ப கண்டிப்பா இந்த பொருள் இருந்து வந்திருக்கணும், மாயை இருந்து வந்திருக்கணும். மாயை. அடுத்தது மாயை முதல் காரணம். இதுக்கு துணை காரணத்தை கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன? மாயை மட்டும் இருந்தா போதுமா? மாயை மட்டும் இருந்தா போதும் உடம்பு வந்துருமா? ஏன்? மாயை என்ன பொருள்? சடப்பொருள். சடப்பொருள் தானா இயங்கி வந்து கூடுமா? கண்டிப்பா கூடாது. அப்ப கண்டிப்பா ஒருத்தர் என்ன பண்ணணும்? கூட்டணும். எது கூட்டணும்? கொஞ்சம் அறிவுடைய பொருள் கூட்டணும். அந்த அறிவுடைய பொருள் தான் இறைவனுடைய சக்தி என்று சொல்லக்கூடிய திருவருள். இறைவன் சக்தியை மட்டும் கூட்டல, இன்னொரு துணை காரணம் கேட்டா நாம் செய்த வினை. எவ்வளவு லாஜிக்கா கொண்டு நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க பாருங்க. இறைவன் தனது சக்தியாகிய ஆற்றலை செலுத்தி சடமாகி நாம் செய்த வினையும் நமக்கான உடலையும் கூட்டுகிறார். துணைக்காரன். உலகம் வர்றதுக்கான துணைக்காரன் என்னங்க? அவங்க செய்த வினை, அவங்களுக்கு அதை செலுத்துகின்ற சக்தி. இப்ப கண்டிப்பா இதுக்கு யார் முதற்கார நிமித்தக்காரனா இருப்பாரு? இறைவன். நிமித்தம் என்ன சொன்னோம்? நிமித்தம் என்ன சொன்னோம்? அறிவு. நிமித்த காரணம் அப்படின்னு சொல்றது. நிமித்தம்னா நிமித்த காரணம் சொல்றது. நிமித்தம்னா என்ன சொன்னோம்? யார் சொன்னது? எதனால
புரியுதுங்களா? நிமித்தம்னா என்னதுங்க? என்ன நிமித்தமா வந்திருக்கிறீங்க? இந்த பார்ட்டிலாம் இன்னைக்கு இல்ல. சரியா? என்ன ஏதோ வேலையா வந்திருக்கீங்க, என்ன நிமித்தமா வந்திருக்கீங்க? சும்மாலாம் வந்திருக்க மாட்டீங்க. சொல்லுங்க. நாம கேட்கும்போது சொல்லுவோம், சும்மா தான் வந்தேன், சும்மா தான் வந்தேன். காரணம் ஏதாவது நிமித்த ஒரு செயல். அப்போ குலாலன் குடம் செய்வதற்கான காரணம் என்ன நிமித்தம்? அவருடைய பிழை. புரியல? அதே ஒரு சிவபெருமான் இந்த உலகத்தையும் உடம்பை படைச்சு கொடுத்துட்டாரு. அவருக்கு ஜீவனத்துக்காக வச்சாரா? இல்லை. அவர் வயிற்று குழம்புக்கு இது பண்ணி வச்சாரா? இல்லை. அவருக்கான நிமித்தம் கருணை, உயிர்கள் மேல் வைத்த இதுதான் உலக தோற்றத்திற்கான இறைவன் செய்கின்ற படைத்தல். படைத்தல் என்னங்கம்மா? எதை படைக்கல இறைவன்? கண்டிப்பா உயிர்களில இறைவன் படைக்கல. எதை படைச்சு கொடுத்திருக்கிறாரு? தனு ஆறவே கூடாது. தனு கரண புவன போகம். நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? உடல் நீங்க உடல் உலகம் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா தனு கரணம் புவனம் போகம். வார்த்தைகள் எல்லாம் மிக அவசியமா அறிவுல பதிய வேண்டியது. அப்ப இறைவன் இந்த படைச்சு கொடுத்திருக்கக்கூடிய உலகம் யாருக்காக? உயிர்களாகிய நமக்கு வினைக்கழிவுக்காக கொடுத்திருக்கிறார். சரிங்களா? படைச்சு கொடுத்தாரு, அப்படியே விட்டு போக வேண்டியதான் வந்தாலும். ஏன்னா இறைவன் செய்கின்ற ஐந்தொழில நான் என்ன சொல்லி வச்சுட்டாங்க? லீலை, லீலை. பிரபுலிங்க லீலைன்னு ஒரு புத்தகம் இருக்கு சிவபெருமானது. சரிங்களா? பிரபுலிங்க லீலை. அவருக்கு நேரம் போகாம லீலை பண்ணிட்டு இருக்கிறாரு, விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ள காரணம் வேற. லீலைன்னு சொல்றதுக்கு விளையாட்டுன்னு சொல்றதுக்குள்ள காரணம் வேற. விளையாட்டுன்னா இறைவன் எளிமையா செய்யறதுனால அது பேர் என்னதுங்க? விளையாட்டு. காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாட்டு. நானு ஒரு வேலையை சொல்லணும், சரிங்களா? நாகராஜ் சொல்றேன், ரொம்ப எளிமையா சொல்லி செஞ்சிருவாங்க, விளையாட்டா செஞ்சுட்டு வந்துருவாருங்க. அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? விளையாட்டு செய்வார்னு அர்த்தமா? எளிமையா செஞ்சுட்டு வந்துடும். அது போல சிவபெருமானுக்கு இந்த உலகத்தை படைத்தும் காத்தும் இதை செய்யக்கூடியதெல்லாம் என்னதுங்க? விளையாட்டு. ரொம்ப எளிமையா செய்வாருன்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை போல ரொம்ப பிரயத்தனப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நினைச்சா போதும். சங்கற்பம், சங்கற்பத்தினால் தோற்றுவிப்பதனால ஒரு திருவிளையாட்டுன்னு பேர். எனவே படைத்தல் என்பது காரண ரூபத்தில் இருக்கக்கூடிய மாயையை காரியப்படுத்தி உயிர்களுக்கு ஆவணவற்றை செய்து கொடுப்பதற்கு பெயர் படைத்தல். சரி, படைச்சதை படைச்சதோட விட வேண்டியதான் இருந்தாலும் அதே மாதிரி அழிக்குதா? அப்படியே ஏன் அழிக்கணும்? சும்மா இருக்க வேண்டியதுதானே? இதே எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு தெரியுது இல்லைங்களா? ரொம்ப கஷ்டமான வேலை தானே. ஒரு நாளைக்கு நான் காலையிலேருந்து ஒரு வேலையை செஞ்சு போட்டு நான் அடுத்த நாள் மறுபடியும் பிரிச்சு போட்டுவேன் என்ன அர்த்தம்? காலையிலேருந்து ஒரு வண்டியை போட்டுறேன், அடுத்த நாள் மறுபடியும் பிரிச்சு போட்டுவேன் என்ன அர்த்தம்? நேரம் போலையா என்ன? அப்படி இல்லை. என்னதுங்க? இந்த உலகத்தை படைத்தபடி படைத்ததாவே விட்டு இந்த உலகத்தை உயிர்களை படைத்தபடி உயிர்களுக்கான உடம்பை படைச்சபடியே விட்டோம்னா இந்த உடம்போடும் இந்த உலகத்தோடும் இருந்து உயிர்கள் இழைத்து விடும், சலித்து விடும். அந்த சலிப்பும் இழைப்பும் நீங்குவதற்காக மட்டுமே மீண்டும் இறைவன் உலகத்தையும் உடலையும் அளிக்கிறார். இப்போ படைத்தல் என்ன பார்த்துட்டோம்? காரண ரூபத்தில் இருக்கின்ற மாயையை காரியப்படுத்தி உயிர்களுக்கு ஆவணவற்றை படைத்து கொடுத்ததுக்கு பேரு படைத்தல். இனி அடுத்தது காத்தல். அப்படின்னா அந்த உயிர் என்ன வினைப்பலனை செய்திருக்கிறதோ அந்த காலம் வரை அந்த பொருளை அந்த உயிர்களுக்கு அனுபவப்படுத்துவதற்கு பெயர் காத்தல். புரிஞ்சுங்க? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இது உடஞ்சு போச்சு, அது உடஞ்சு போச்சு, அது போச்சு, இது போச்சு வருத்தமே வராது. ஏன் வருது அப்படின்னு கேட்டா நமக்கான வினைக்கான காலம் எவ்வளவுதான். அவர் வாங்கி 10 வருஷமா அந்த முனையை வச்சுட்டு இருக்கிறாருங்க. நான் நேர்த்தா வாங்கிட்டு வந்து உடஞ்சு போச்சுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அனுபவம் காக்க வேண்டிய காலம் நமக்கு எத்தனை நாள்? எனக்கு உடஞ்சு போச்சுன்னா எத்தனை நாள் காலம்? எனக்கு அனுபவத்துக்கான ஒரே காலம். வீடை வாங்கினங்க, வீட்டை கட்டினங்க, வீட்டை வித்து அப்படின்னு அவ்வளவுதான் அனுபவ காலம். புரியல? அப்ப அனுபவம் முடிஞ்சுன்னா அந்த பொருள் நம்மகிட்ட விட்டு நீக்கிடுவார். எதை அடிப்படையாக கொண்டு கேட்டா வினையை அடிப்படையாக கொண்டு செய்வதனால நமக்கான வினை காலம் எவ்வளவு இருக்குதோ அந்த காலம் வரை அந்த பொருளை நம்மிடத்தில் நீங்காமல் வைத்திருப்பது இறைவன் செய்கின்ற காத்தல் தொழில். அதை என்ன குட்டிகரணம் போட்டு பிறண்டாலும் வேண்டான்னு சொன்னாலும் வேண்டான்னு சொல்றதுனால விட்டுட்டு ஓடி போயிடாது, வேணும்னு சொல்றதுனால நம்மகிட்டே இருந்துட்டு இருக்காது. புரியல? எவ்வளவு காலம் இருக்கணும்?
அது வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் வேணாம், வாய்ப்பு இல்லை ராஜா இல்லை அப்படின்னோம்னா அதை விட்டு போய்த்தான். எனவே வினைக்குரிய காலம் வரைக்கும் அந்த உயிர்களுக்கு அந்த பொருளை அனுபவப்படுத்துவதற்காக அந்த பொருளை நிலைத்து வைத்திருப்பதற்கு பெயர். சரி, நீ அழித்தல்ல என்னங்க ஐயா அப்படின்னா, காரியப்படுத்திய பொருளை வினை முடிந்த காலத்தில் மீண்டும் இளைப்பாறுவதற்காக காரணத்தில் ஒடுக்குவதற்கு பெயர் அழித்தல். காரியப்படுத்தப்பட்ட உடம்பையும் உலகையும் அதற்கான வினைக்கழிவு காலம் முடிந்த பிறகு மீண்டும் காரணத்தில் சென்று ஒடுக்குதலுக்கு பெயர் அழித்தல். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப அழித்தல் என்னன்னா இல்லாம பாக்குறது இல்லை, இருக்கிற பொருள் சூக்குமத்துல போய் ஒடுங்குமே தவிர அந்த பொருள் இல்லாம ஆக்குவது அழித்தல். அப்ப காத்து அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய பொருளை காரணத்தில் கூட ஒடுக்கிறதுக்கு பேர் தான் அழித்தல். இது அந்த வினை முடிகிற காலம். சரி, இந்த அழித்தலை ஏன் செய்யணும்? ஒரே பேச்சு. நீங்க எவ்வளவு நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், எவ்வளவு வினை சம்பாதிச்சு வச்சிருக்கேன் சொல்லுங்க ஐயா. ஒரு 1,00,000 டன் இருக்குங்க ஐயா, எல்லாம் இந்த பிறப்பே கொடுத்து முடிச்சிட வேண்டியதாங்க. சும்மா பிறப்பை மாத்திட்டு இருக்காரு. நல்ல பிறப்பா இருக்குது, உடம்பெல்லாம் இருக்குது, மனுஷ பிறப்பா இருக்குது. இந்த பிறப்புல என்ன பண்ணுங்க, அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணுங்க. சரிங்களா? டெபிட் கிரெடிட் எழுதிட்டு இருக்க வேண்டிய ஃப்ரண்ட் ஃபார்வேர்டே ஆகாது. சரிங்களா? எடுத்து அடுத்த பக்கத்தில் எழுதுறது பேச்சே வேண்டாம். இந்த பிறப்புலேயே கழிச்சிருன்னு கேட்டா என்ன பண்ணணும்? கொடுத்து கழிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னு கேட்டா நம்மளுடைய பாத்திரம் தாங்காது, சலித்து விடுவோம், இளைப்பாற வேண்டாம். ஒரு இப்போ நாளைக்கு பாடம் வேலை படிக்கிறோம், நல்ல சப்ஜெக்ட் தான். சரிங்களா? காலையில் 10 மணிக்கு வந்து உட்காந்து 4:30 மணி வரைக்கும் உங்களை அங்கிட்டு நான் வந்து என்ன ஆகும்? நீங்க பாட்டு நடத்துங்கய்யா, நாங்க இருந்தாதாயா ஒன்னா உள்ள இருக்க மாட்டோம், இல்ல இருப்போம், உங்களை பார்த்து எடுக்க மாட்டோம், தலையில தொங்கிட்டு கிடக்கும், அவ்வளவுதான். நீங்க என்னமோ ரொம்ப பேர் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ இந்த பள்ளிக்கூடத்துல 3/4 மணி நேரத்துக்கு ஒரு பாட வேலை, 2 பாட வேலை, 1.5 மணி நேரம். டிங் ஒரு மணி, இடைவேளைக்கு போயிட்டு வா, வந்து உட்காந்தாரு. 2 பாட வேலை, டிங் டிங் சாப்பாட்டுக்கு போயிட்டு வா, மறுபடியும் வந்தாரு. 1.5 மணி நேரம் மணி வேலை, டிங் இடைவேளைக்கு போயிட்டு வா, மறுபடியும் வந்தார். இடைவேளை போயிட்டு 2 வேலை பாட வேலை படிச்சாரு. டிங் 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 வீட்டுக்கு போயிட்டு வா. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கேட்டா இவர் சலிச்சு போயிடுவார். என்னங்க தொடர்ச்சியா இப்போ 1.5 மணி நேரம் பீரியட் எடுக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் பீரியட் எடுக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. 3/4 மணி நேரம் ஒரு சப்ஜெக்டை பேசுறதுக்கும் 1.5 மணி நேரம் பேசுறதுக்கு வேறுபாடு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே சப்ஜெக்டை 1.5 மணி நேரம் பேசிட்டு வச்சுக்கோங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் ஏன் ட்ரெண்ட் ஆகுது? ஒரே விஷயம் தான், அந்த விஷயத்தை கட் பண்ணி போட்டா ட்ரெண்ட் ஆகுது, லட்சக்கணக்கில் வியூஸ் போயிட்டு இருக்குது. அதுவே அதே விஷயத்த ஒன்னா பண்ணி போட்டோம்னா பார்த்தவங்க 10 பேர் 5 பேர் இருக்கிறாங்க. அதேதான், மாற்றம் இல்லை. அது அங்கங்க மேக்கப். என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சேர வாங்குறதுக்கான தகுதி நம்ம இடத்துல இல்லை. ஒன்றை மறந்துதான் அதை சலிச்சிடுவோம். ஏன் சலிப்பு வருதுன்னு கேட்டீங்கன்னா, விருப்பு வெறுப்பு தான். சலிப்பு வருவதற்கான காரணமே விருப்பு வெறுப்பு தான். அதெல்லாம் நீங்க திருவாசகத்திலேயே வான்கட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண்கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு. இறைவனுக்கு கெடுதல் இல்லை, ஏன் சலிப்பு இல்லைன்னு கேட்டா, விருப்பு வெறுப்பு இல்லாத வரைக்கும் சலிப்பு வரவே வராது. பொழுதுனையும் வந்துட்டே இருக்கு, போய் சேரும் போது சலிப்பு. இது வெறுப்பு. புரியுங்களா? விருப்பு என்ன ஆகும்? ஏன் வர்றதே இல்லை. நேத்தா வந்துட்டு போயிருப்பான், நேற்று வேண்டுமோ அப்படி கூப்பிடவே இல்லை நீ. இது வெறுப்பு. நான் ஒரு நாளைக்கு சலிப்பா மாறி நிற்கும் அவங்களாட்டியெல்லாம். ஆனா இறைவனுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. அதனால அவங்கள்ட்ட சலிப்பு இல்லை. சலிப்பு இல்லதுனால கெடுதல் இல்லை. அதனால தான் கெட்டல் இன்றி சலிப்பறியா தன்மையன் அப்படின்னு சொன்னார். இப்ப இங்க இந்த உயிர்களுக்கு அவனவற்றை படைத்து காத்தும் அழித்தும் கொடுக்கக்கூடிய இறைவன் அழித்தல் தொழிலை செய்து ஏன் செய்ய வேண்டும் என்றால், நாம் எல்லாம் இளைப்பாறுவதற்காக. ஒரு பள்ளியில ஒரு பாட உழைக்கு ஒரு நாளைக்கு தான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? 5 நாள் பாட வேலாச்சு, 2 நாள் லீவ் எடுத்துக்கோ. சரிங்களா? 3 மாசம் போச்சு, 5 நாள் லீவ் எடுத்துக்கோ. 6 மாசம் போச்சு, 20 நாள் லீவ் எடுத்துக்கோ. 1 வருஷம் போச்சு, 2 மாசம் லீவ் எடுத்துக்கோ. அடுத்த சப்ஜெக்டுக்கு போறது. இது மாதிரிதான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, தினம் ஒரு சின்ன இடைவேளை. என்னதுங்க? மதியத்துல தூக்கம்,
உட்காந்துட்டு தூக்கம், இதெல்லாம் என்னதுங்க? சின்ன இடைவேளை. இரவுல தூக்கம் கொஞ்சம் பெரிய இடைவேளை. சுத்தமா தூங்குறது நீண்ட இடைவேளை. போய் ரெஸ்ட் எடுத்துருவா தம்பி அப்படின்னு அனுப்பிச்சுடுறது. எவ்வளவு கருணை பாருங்க. சாமி தினம் தினம் இழைப்பு கொடுக்கலன்னா என்ன ஆகும்? தினம் தினம் தூங்குறது இல்லை, தினம் தினம் முடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? நினைச்சதெல்லாம் மறக்க அடுத்து சொல்றது மறைத்தல் தொழில் இல்ல. அப்ப அழிப்பதை செய்வது எதுக்குன்னு கேட்டா நம்மை இளைப்பாற்றுவதற்காக மட்டுமே. அவருக்கு ஒரே பிறப்புல எல்லாத்தையும் கொடுத்து காலி பண்றது அவருக்கு ஒரு முடியாத காரியம் இல்லை. நம்மால் இந்த பாத்திரத்துல கொள்ள முடியாது. அதனால புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாய் பறவையாய் பானவாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் எல்லாம். அந்த இடத்துல ஒரு அளபடம் போட்டிருப்பார் மணிக்கு வசூருமான். இது எப்படிப்பட்ட தாவர சங்கமா? செல்லான் என்ற இல்ல, செல்லான் என்றனா அவ்வளவு நேரம் அவ்வளவு தொலைவு டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் ஓய்வெடுத்து சலிச்சு போச்சு சாமி. இனிமேல் ஒரு தாயினுடைய கருவறையில் என்னை கொண்டு வந்து சேர்த்தார். பட்டினத்தடிகள் சொன்னார், மாதா உடல் சலித்தால் என்னை பெத்து பெத்து போட்டு எங்க அம்மா ஆயிட்டாங்க. எத்தனை எத்தனை அன்னையோ, எத்தனை எத்தனை அப்பனோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ சுவாமி அப்படின்னு கதை புலம்புவார். அப்ப சொல்லும்போது மாதா உடல் செழித்தார், வல்வினையேன் கால் செழித்தேன். பிறந்து பிறந்து வேற வேற நாட்டுல பிறந்து பிறந்து கால் செழித்தேன். என்னுடைய தலையெழுத்து எழுதி எழுதி வேதாவும் கை செழித்து விட்டான். பிரம்மாவுக்கு என்ன ஆகி போச்சு? தலையெழுத்து எழுதி எழுதி அவன் செழிச்சு போயிட்டான். நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஒரு அன்னை கருப்பையில் வாராமல் காப்பாத்துப்பா. இனிமேல் ஒரு பைத்துல போய் பிறக்காம செய்ப்பா. ஞானிகள் எல்லாம் இப்படி கேட்டிருக்கிறாங்க. கேட்டாங்கன்னா சும்மா அறியாமலா கேட்டாங்க. அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இறைவனை நேரில் கண்டு அருள் பெற்றவர்கள் இறைவனை கேட்ட வரம் என்ன? பிறவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும், அவ்வளவுதான். இவங்க பிறப்பு எடுக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. எனவே படைத்தல், காத்தல், அடித்தல், இது மூணு இறைவன் உயிர் சடப்பொருளை செய்யறார். மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய பொருளை உயிர் பொருள்கிட்ட செய்யறார். நல்லா கவனிக்கணும். 5 தொழில 3 தொழில சடப்பொருள் எடுத்துவோம். அழித்த அருளல் மறைத்தல் என்று 2 பொருள் எங்க செய்யறாருங்க? உயிரினுடைய அறிவிலும் செய்கிறார். மறைத்தல் என்பது என்ன? அடுத்தது மறைத்தல் என்ன? மறைத்தல் ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய தீமை நன்மைகளை வெளிப்படுத்தாமல் நமக்கு அனுபவத்துக்கு கொடுப்பதற்கு பெயர் மறைத்தல். ஒரு பொருளை அனுபவிக்கும் போது இதனால இந்த பிரச்சனை வரும்ட்டு நம்மளுக்கு படம் போட்ட காமிக்கிறாரு. பிரச்சனை வருங்கிற பொருளை கூட நம்ம போய் அனுபவிச்சுட்டு தான் இருப்போம். புரியல? அதனால ஒரு பொருளில் ஏற்படுகின்ற நன்மை தீமைகளை நமக்கு வெளிப்படுத்தாமல் மறைத்து வைப்பதற்கு பெயர் மறைத்தல். இன்னொரு வகையில பொருள் தலையாய பொருள்னு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இறைவன் நாம் வினையை அனுபவிக்கின்ற காலம் வரை தன்னை மறைத்து உலகத்தை காட்டுவான். தான் வினை அனுபவித்து முடித்த பிறகு தன்னை காட்டி உலகத்தை மறைத்து விடுவான். அவனை நோக்கி நிற்கும் போது உலகத்தை மறைச்சு அவனை காட்டுவான். உலகத்தை நோக்கி நிற்கும் போது தன்னை மறைச்சு அவனை காட்டுவான், உலகத்தை காட்டுவான். எனவே இதை இது மறைத்தல். அருளல் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக பற்றுகளை, பந்த வீடுகளை, பந்த பாசங்களை விட்டு இறைவனோடு கூடுகின்ற நிலையை கொடுப்பதற்கு பெயர். அது மட்டும் அருள் அல்ல, படைத்தலும் அருள் தான், காத்தலும் அருள் தான், மறைத்தலும் அருள் தான், அழித்தலும் அருள் தான் என்பது சிவபிரகாசம் பாடல். எல்லாமே பார்த்திடின் எல்லாம் அருளே. சிவபெருமான் செய்யற தொழில் ஒரு தொழில்னா, அம்மா செய்யறது குழந்தைக்கு ஏதாவது பங்கமா முடியுமா? ஒரு தாயினுடைய ஒரு குழந்தைக்கு பங்கமா முடியுமா? பார்க்குற குழந்தைக்கு வேணா எங்க அம்மா எனக்கு செய்யலாம், அவனுக்கு தான் செய்யறாங்க, என்ன பார்த்தாலும் அவன் மேலதான் பாசம், அவன் மேலதான் பாசம் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் தாயினுடைய நினைப்பு அப்படி வராது. உத்தம தாயினுடைய நிலை. அதுக்கு பேர மத்திமை தாய், அதர்ம தாயெல்லாம் இருக்கிறாங்க, அதையெல்லாம் நான் பேசல. உத்தம தாயினுடைய நிலை என்னன்னு கேட்டா, பங்கம் குழந்தைகள்கிட்ட வேறுபாடு பார்க்காது நடத்துவாங்க. அதுக்கு பேர் அப்படி தாயிலும் தலைச்சிறந்த தலைவன் நம் தலைவன். எனவே அவர் ஐந்தொழில் ஆற்றுகின்ற எல்லா செயலுமே கருணை தான். இந்த ஐந்தொழில முத்தொழில் அடக்கலாம். படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லி காத்தல்ல மறைத்தலும் அழித்தல்ல அருளலும் அடங்கும்.
சரி, ஐந்தொழில்ல சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும ஐந்தொழில், ஸ்தூல ஐந்தொழில் என்று தனித்தனி விரிவு பகுதி அது உள்ள பாடத்திட்டத்தில் பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது இறைவனினுடைய வடிவங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில அருவம், அருவுருவம், உருவம். இப்ப இறைவன் வடிவம் தான் இங்க இறங்கி வர்றாரு. இந்த படைத்தத்துவம் இந்த ஐந்தொழில் செயலுக்காக இறங்கி வர்றான்னு சொல்றாருங்களா? என்னென்ன வடிவம் தான் இங்க இறங்குறாருன்னா அருவம், அருவுருவம், உருவம் என்று 5 வகையான நிலைகள், 3 வகையான நிலைகள் இறங்குறார். அந்த அருவம், அருவுருவம், உருவம். அருவங்கிறது உங்களுக்கு தெரியும், காற்று, தீ போன்றவை எல்லாம், ஆகாயம் போன்றவை எல்லாம் அருவம். அதுக்கு தீ என்று சொல்லக்கூடியது அருவுருவம். நிலம், நீர் என்று சொல்லக்கூடியது உருவம். நிலம், நீர் உருவம், தீ அருவுருவம், தீக்கு மேல காற்று ஆகாயமும் அருவம் என்று சொல்லணும். இது வந்து ஐம்பூதத்தில் சொன்னோம்னா. இறைவனுடைய திருமேனிகள்ல சொன்னீங்கன்னா இறைவன் தடத்த லிங்கமாக இருக்கக்கூடிய சதாசிவலிங்கம் என்று சொல்லக்கூடிய சிவலிங்கம் தான் நமக்கு என்னதுங்க அருவுருவம். உருவம் என்பது அவனுடைய மகேஸ்வர மூர்த்தங்கள் 25 என்று சொல்லக்கூடிய மகேஸ்வர திருமேனி. நடராஜரா, தட்சிணாமூர்த்தியா, விநாயகரா, முருகரா இருக்கக்கூடிய நிலையில என்னதுங்க இறைவனுடைய உருவ வடிவங்கள். அருவ உருவம் என்பது சதாசிவ திருவன். அதுக்கு மேல இருக்கக்கூடிய அருவ வடிவம் என்பது இறைவன் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய வடிவமாக இருக்கக்கூடிய வடிவம் அருவம். அதை கடந்து நிற்கக்கூடிய நிலைதான் அவனுடைய சொரூப நிலை. நீங்க அருவம், அருவுருவம், அருவுருவம் என்று சொல்லக்கூடிய 3மே அவனுடைய தடத்த நிலை என்பதை விளங்கிக் கொள்ளணும். சரிங்களா? எனவே அப்படியே இறைவனுடைய வடிவங்கள் சொல்லப்பட்டது. அந்த வடிவம் வழியாக எப்படி இறைவன் இருக்கிறார்ன்றத தத்துவ படத்தின் வாயிலாக காட்டியிருக்காங்க. அதை தத்துவ படம் பார்க்கும்போது பார்க்கலாம். உருவ திருமேனிகளுடைய வகை, இறைவன் உருவம் கொள்கின்ற இப்போ உருவம், அருவுருவம், உருவம் சொன்னோம் இல்லைங்களா? அந்த உருவத்துல இறைவன் எத்தனை வகையாக கொள்றாருன்னா போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம். நல்லா கவனிக்கணும். நீங்க இந்த 3 வடிவங்கள்ல இருந்து நமக்கு இறைவன் அருள் செய்கிறார். எல்லாருக்குமே நமக்குள்ளேயே இப்படிதான் இருக்கிறார். இறைவன் நமக்குள்ள இருந்து போகத்தை செய்கிறார், யோகத்தை கூட்டுகிறார், வேகத்தை கொடுக்கிறார். அவருடைய வேக செயல் இல்லைன்னா நாம் அறிவுல ஊக்கம் நிகழாது. அவருடைய போக செலுத்துதல் இல்லைன்னா நாம் ஒரு பொருளோடு சேர்ந்த அனுபவம் வராது. அவருடைய யோகம் இல்லைன்னா நாம் இறைவனை நோக்கி போகணும்னு நினைப்பு நம்ம இடத்துல வராது. இந்த 3 நமக்குள்ள இருக்குங்கிறத வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இறைவன் 3 வடிவங்களாக நம்முள் இருக்கிறார். யோக வடிவம் என்பது இறைவனுடைய தட்சிணாவது தென்முக பரமன் என்று சொல்லக்கூடிய வடிவம் தாங்கி இருப்பது. வேக வடிவம் என்பது வீரபத்திரர், பைரவர் போன்று சொல்லக்கூடியது. போக வடிவம் என்பது இறைவன் திருமேனி தாங்கி விடைமேல் வந்து அம்மாவோட வர்றதுக்கு பேரு போக வடிவம். ஏன் இப்படி 3 வடிவமா இருக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் சிவஞான சித்தியாரில் காண்க. அவன் கேள்வி கேட்கிறான், ஏன் சாமி ஒன்னாவே இருந்து எல்லாம் பண்ண முடியாதா? ஒரே வடிவத்திலிருந்து பண்ண வேண்டியதானே? ஏன் யோக வடிவம், போக வடிவம், வேக வடிவம் வச்சிருக்கிறதுக்கு பதில் சிவஞான சித்தியாரில் விரிவாக காண்பதை நீண்ட செயல். எனவே அது நம்ம சுருக்கமா தெரிஞ்சுக்கணும்னா, நமக்குள்ள இன்பம் விளையணும்னா, ஒரு பொருளோடு கூடி அனுபவத்தை அனுபவிக்கணும்னா பெருமான் நம்ம இடத்துல என்னவாக இருக்கணும்? போக வடிவாக இருக்கணும். நமக்குள்ள இறைவனை நோக்கிய சிந்தனையை, ஞானத்தை நோக்கி நிற்கணும்னா நாம் எப்படி இருக்கணும்? யோக வடிவத்தோடு கொடுக்கணும். வேக வடிவம் என்பது ஒரு காரியத்தை செயல்படுத்துவதற்கான ஊக்கத்திற்கு அவன் நம்ம எப்படி இருக்கணும்? வேக வடிவாக இருக்கும். இப்படி வடிவங்கள் தாங்கி வருகின்ற நிலையில இந்த லிங்க வகையை விட்டுருங்க. அடுத்தது இறைவனின் எண் குணங்கள். இறைவனுக்கு நம்மளை போல இருக்கக்கூடிய முக்குணங்கள் கிடையாது. நமக்கு என்ன முக்குணங்கள்? இறைவனுக்கும் நமக்கு வேறுபாடுங்க. காலையிலிருந்து வேற வேற செயல் வச்சு பார்த்தோம் இல்லையா? பார்த்தோமா இல்லைங்களா? இது ஒரு வேறுபாடு. என்ன வேறுபாடுங்க? நாமெல்லாம் முக்குணவயப்பட்டவர்கள். சத்துவம், ராசனம், தாமசம் என்று சொல்லக்கூடிய முக்குணவயப்பட்டவர்கள். நம்மளை போல முக்குணவயப்பட்டவர்கள் இறைவன். சரிங்களா? அதுல இப்ப முக்குணம்னா என்ன? ராசனம் கோபம், தாமசம் மயக்கம், சாத்விகம் இன்பம், புரியுங்களா? அமைதி, இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதுல கோபப்படுறது, தாபப்படுறது, துன்பப்படுறது இது எல்லாமே நம்ம இடத்துல தான் இருக்குது இல்ல? இந்த குணச்சேர்க்கை என்று சொல்லக்கூடிய பிரகதி மாயையில வரக்கூடிய குணச்சேர்க்கை என்பது இறைவன் குணம் இல்ல. இறைவனை நிறைய இடத்துல குணவெளின்னு சொல்லுவாங்க. படிச்சிருக்கீங்க? மாணிக்க வாசகர் என்ன சொல்றாங்க? குணமிலி, மானிடன், தேய்மதியன்,
என்றென்று நான் நின்னை படிப்பிப்பனே. அவன் என்னென்னலாம் சொல்லி திட்டுவேன்? குணமில்லாதவனே, மனுஷனே, மானிடனே, குணமிலி மானிடன் என்றெல்லாம் உன்னை சொல்லி திட்டுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அதெல்லாம் இல்லாதவர். குணமில்லைன்னு உலக குணம் என்று சொல்லக்கூடிய முக்குணம் அவர்கிட்ட இல்லை. அவர் எப்படிப்பட்டவர்? என் குணத்தான். இந்த என் குணம் தான் இறைவனுடைய தலையாய நிலை. இல்ல அதான் சொல்றார், தன்மயமுடைமை, தூய உடம்பு உடைமை, இயற்கை உணர்வு உடைமை, முற்று உணர்வு உடைமை, இயல்பாகவே பாசமின்மை, பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, பரம்பில் இன்பம் உடைமை. இறைவனுக்கும் நமக்கு இருக்கிற வேறுபாட்டை இந்த 8 குணத்தை வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். எவ்வளவோ புரிஞ்சுக்கலாம். நாம வேற அவர் வேறங்கிறது தனித்தனி பொருள். அவருக்கு நமக்கும் இயல்பிலேயே நிறைய வேறுபாடு இருக்குங்கிற இந்த 8 குணத்தை வச்சு புரிஞ்சுக்க. முதல் குணம் தன்மயம். அவரை வச்சு நம்மளை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு சரி, நம்மளை வச்சு அவரை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு. இப்ப சிவபெருமானுக்கு என்ன வயம் சொல்லிட்டாருங்க? தன்மயம். தன்மயம்னா தன்வசம். புரியல? நாமெல்லாம் தன்வசத்திலே இருக்கிறோம். அங்க இறைவன் தன்வசத்தான் வச்சிருக்கேன். நாமெல்லாம் தன்வசத்திலே இருக்கிறோம். தன்வசம்னா சுதந்திரமா இருக்கிறதுன்னு அர்த்தம். எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். சுதந்திரம், நான் சுதந்திரமா இருப்பேன், நான் யார் வசமும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். எல்லாரும் எல்லாருக்கும் கட்டுப்பட்டுத்தான் இருக்கிறோம். எளியில வேணா பந்தாவுக்கு என்ன சொல்லிக்கலாம்? நான் யாருக்கு அடிமை இல்லை, நான் சுதந்திரமா இருக்கிறேன் அப்படின்னு விளக்கமா பேசிக்கலாம். வீட்டுல சட்னி அரைக்கணும்னா கூட யாரையோ ஒருத்தர் யோசிச்சுதான் அரைக்கணும். எனக்கு இன்னைக்கு தேங்காய் சட்னி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. சுதந்திரமா தேங்காய் சட்னி அரைச்சிட முடியுமா? வருவான் அங்கிருந்து, உனக்கு வேற வேலை இல்லை ஆகுனா இப்ப பார்த்தாலும் தேங்காய் சட்னியா அரைச்சி வச்சிடற. 4 தடவை நம்மளுக்கு பிடிக்கணும், அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அவன் என்ன சொல்லுவான்? பொழுதுக்கு இதே அரைச்சி வைக்கிறேன். இவன் கேட்பானே பயந்து என்ன பண்ணான்? தக்காளி சட்னியா, கேரட் சட்னி என்ன பண்ணலாம், இவனுக்கு என்ன பிடிக்கும்? அவரை பார்த்தோம்னா சாம்பார் நம்மளுக்கு பருப்பு சாம்பார் பிடிக்குன்னு சொன்னோம்னா அவர் என்ன பண்றாரு? தக்காளி குருமா வைக்க மாட்டேங்க, தக்காளி குருமா வைக்க மாட்டேங்க அப்படின்னு கேட்பாரா? இப்ப நம்ம சுந்தரமாவா தக்காளி சாம்பார் சாப்பிட முடியுது? வேணா வச்சு தனியா சுதந்திரமா இருக்கு, தனியா சாம்பார் வைக்கலாம். அதுக்கு கேட்பார். ஒரு வேலைக்கு 2 தொட்டுக்கிறதுக்கு உனக்கு போச்சா? ஒவ்வொருத்தரும் நீங்க நான் ஒரு குறிப்பிட்ட பகுதி பெண்களை மட்டும் சொல்ல வச்சுங்க, ஆடவர் நான் சுதந்திரமா இருக்குன்னு வேலை பார்க்குற இடத்துல போய் சுதந்திரமா இருக்க முடியுமா? பாருங்க, நான் சுதந்திரமா இருக்கேன், 9 மணிக்கு வருவேன், 9:05 வருவேன், 9:10 வருவேன். கேட்கக்கூடாது. நான் கேட்க மாட்டேன். நீ பஞ்சு வச்சேன்னா சம்பளம் வரும், இல்லாட்டினா வயிற்றுல பஞ்சு வரும். பரவாயில்லையா? சம்பளம் வராது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுனா தான் 9 மணிக்கு என்ன வரும்? சம்பளம் வரும். நீ 9:05 ரூபா 9:10 ரூபா உன்னோட சுதந்திரம். நான் தலையிட மாட்டேன். அவன் என்ன பண்ணிடுவாரு? சொல்லிட்டு போயிடாரு. இப்போ சுதந்திரமாக இருக்க முடியும்? அடிச்சு பிடிச்சி இந்த டிராஃபிக் எல்லாம் தாண்டி ஓடி வந்து என்ன பண்ணலாம்? 8:58க்கு மூச்சை விட்டுட்டு வச்சார்கள். சுதந்திரமாக இருக்க முடியும்? எங்கேயும் யாரும் தன்மயத்துல இருக்கவே முடியாது. நாமெல்லாம் தன்மயத்துல இல்ல, பிறர் வசத்துல இருக்கிறோம்னாவே கண்டிப்பா தன்வசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளு இருக்கிறதுனாலதான் இந்த சொல் வந்திருக்கு. நாமெல்லாம் பிறர் வசப்பட்டு இருக்கிறதுனாலதான் இந்த சொல் எங்கிருந்து வந்திருக்குது? தன்மயத்துல ஒருத்தர் இருக்கிறான், நாமெல்லாம் பிறர் வசப்பட்டு இருக்கிறோம். நமக்கெல்லாம் சுதந்திரம் என்பது இல்லை. நாமெல்லாம் பரதந்திரிகள். இறைவன் மட்டும்தான் சுதந்திரன். நாமெல்லாம் பரதந்திரிகள், பிறர் வயப்பட்டு நிற்பவர்கள். 2வது தூய உடம்பு. சொல்லவே வேண்டாம். சரிங்களா? காலையிலிருந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். என்ன நிலைமைன்னு அவங்களுக்கு தெரியும். தூய உடம்பா இது தூய இல்லாத உடம்பா? 2 நாள் சோப்பும் ஷாம்பும் போடாம வச்சிருந்தோம்னா ஏதோ ஒரு அழுகின வாசமா வந்துட்டு இருக்குது அப்படின்னு நாமளே சொல்லுவோம். யாரை பார்த்து? மத்தவங்களை பார்த்தா இல்ல, நம்ம உடம்புல இருந்தா. வடிவேல் சொன்ன மாதிரி இங்க இருந்தா அவளை வருதாடா அப்படிங்கிற மாதிரி உடம்புல இருந்து அப்படி என்னங்க, நம்மளுடைய பட்டினத்தடிகள் நாரும் உடலை பிரியமுடன் வளர்த்து. உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு? நாரும் உடல். சரிங்களா? அப்ப கண்டிப்பா தூய உடம்புன்னு ஒண்ணு இருக்கணும். இது நாரும் உடம்புனா கண்டிப்பா இறைவன் தூய உடம்புனா. தூய உடம்புனா நம்மளை போல உலகமாகிய மாயை பொருட்களால் ஆனவன் அவன் அல்ல.
சரிங்களா? தூய உடம்புனா அருளே அவனுக்கு உடம்பு, அவனுக்கு உடம்பு அருளே உடம்பு. இந்த பகுதியோட முடிச்சுட்டு உயிருக்கு